சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்கண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, விளையாக கேள்வி வந்தது, தெளிவாக குணமளிப்பது யாரது 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 ஏனடி நீ என்ன இப்படி ஆக்குன, காதல சட்டுன்னு கண்ணுல காட்டுன. பரவாயில்ல சித்தார்த், நீயும் வர வர பாட்டெலாம் நல்லா பாடுற. ஏனே நம்ம உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இப்படி பண்ணுறானா இல்லை பார்க்காம பண்ணுறானா? ரொம்ப பண்ணுறான். அதை தாண்டா நானும் பார்த்துட்ருக்கேன். வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாக தான் இருக்கான். இவனுக்காண்டி கீழே நம்ம அம்புடு திட்டு வாங்கி நின்றுட்டுருக்கோம். இதுவும் என்னெல்லாம் கழுவி கழுவி ஊற்றிட்டாங்கடா. ஆனாலும் தலைவர் வந்தார், அவர் பாட்டுக்கு அட்டண்டன்ஸ் போட்ட மாதிரி தான். நான் எனக்கு டயர்டாக இருக்குது, நான் குளிக்க போகிறேன். பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்களா? இப்போ சொன்னல, என்னதை சொல்லிட்டு இருக்கேன். சரி சரி, நீங்கள் பாருங்கள். என்ன ஏண்டா நீ தெரிஞ்சு பண்ணுறியா இல்லை தெரியாமல் பண்ணுறியா? நான் என்னத்தை பண்ணேன்? நீ என்ன பண்ணலை ஃபஸ்ட்டு? இங்கே பாருங்க, அவன் மேலே இருக்க கோவத்தில் ஏன் மேலே காமிக்காதீங்க, அவன் மேலே காமிக்காங்க. திரும்புங்க, அந்த தான் இருக்கான். நீ தப்பிச்சுட்டே இருக்க, பார்த்துக்க. டேய் செல்வா, குடும்பமே உன் மேலே கடுப்பில் இருக்காங்க. சிக்கனை செதைச்சிருவாங்க, பார்த்துக்க. வாடி 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 கைப்படாத சீனி. என்ன பொழப்புது நம்ம? நீங்கள ஏன் ரூம்ல என்ன பண்றீங்க? ரூம் மாத்தி வந்துட்டேன்னா? ஹலோ, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஏன் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடச்சே, இவங்க இருக்கிறது தெரியாம பாட்டெல்லாம் வர பாடிட்டு வந்துட்டேனே. கேட்டிருப்பாங்களோ? அதை எப்படி கேட்காம இருப்பாங்க? இவ்வளோ நேரம் சும்மா இருந்துட்டு இங்கன வந்து தானே பாடினேன். அதெல்லாம் நல்லா கேட்டிருப்பாங்களே. அசிங்கம்தான் போ. இது என்ன சித்தார்த், உனக்கு வந்து சோதனை? உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், ஏதாச்சும் பேசுங்க. எப்போ வந்தீங்க? ஏனடி நீ என்ன இப்படி ஆக்குன, வாடி 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 கைப்படாத சீனி. சுத்தம், நம்ம ஆரம்பிக்கும் போதே வந்துட்டாங்க போல. இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? ஏன் சித்தார்த், உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? கதவை பப்பர பேனு திறந்து போட்டுக்கிட்டு பாட்டு பாடுறது, ஆட்டம் போடுறது, சேய் அசிங்கமா இல்லை உனக்கெல்லாம்? கடவுளே, இப்போ எப்படி நான் இவங்க கிட்ட சமாளிக்க? சரி பரவாயில்ல, இவங்க கூட பரவாயில்ல, பழகி போச்சு. அசிங்கப்பட்டு அசிங்கப்பட்டு இந்த பிள்ளை வேற உட்காந்துருக்கு பாரு. ஆக மொத்தம் குடும்பமாகவே சேர்ந்து நம்மளை அசிங்கப்படுத்த முடிவு பண்ணியிருக்காங்க போல. சரி வா, பேசி என்ன செய்ய? அசிங்கப்பட்டது பட்டாச்சு, இனி என்ன பண்ண முடியும்? சமாளிப்போம். நீங்களும் தூங்காம ஏன் ரூம்ல என்ன பண்றீங்க? இங்க பாரு, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, பார்த்துக்க. நான் என்ன பண்ணேன்? ஃபர்ஸ்ட் உட்காரு, உன்கிட்ட நிறைய பேசணுமே. இதெல்லாம் ரொம்ப ஓவர்னே. நீ பண்றது கூட தான் ஓவரா இருக்கு. நாங்க ஏதாவது சொல்றோமா? உட்கார்றா. என்னென்ன கேட்கணும்னு நினைச்சீங்களோ அவ்வளோத்தையும் கேட்டுருங்க. கீழே நல்லா வாங்கி கட்டியிருக்கீங்க, பார்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வச்சு கொடுங்க. என்ன திரும்பி பார்க்குறீங்க? இங்கே பாரு, ஓ மேலே நான் அவனை விட செம்ம கடுப்பில் இருக்கேன். தயவு செஞ்சு வாயை மூடிருப்பதுக்க. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டேன், அதுக்கு என்னமோ ஓவரை பண்ணிட்டு இருக்கீங்க குடும்பமாக சேர்ந்து. ஒரு கல்யாணம்? ஆமாம், ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டேன். ஏன் இன்னும் 7-8 கூட பண்ணிக்கேன்? அந்த அளவுக்குலாம் எனக்கு ஆசை இல்லை. சரி சரி, உன் விஷயத்துக்கு நான் அப்புறமா வரேன். இப்போ இவன் விஷயத்தை முடிச்சுட்டு வரேன். சரி போங்க, உட்காந்தாச்சு. சொல்லுங்க, எங்கே போனேன்? இன்னைக்கு கீழே அவ்வளோ கேட்டுட்டு இருந்தாங்களே, சொல்லலையா? வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். சார், அது தெரியாதவங்க கிட்ட போய் சொல்லுங்க, என்கிட்ட வேணாம். சரி, தெரிஞ்சுருந்தா எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்க? அக்ஷரா கூட்டிட்டு தானே போனேன். ஆமாம், உங்களுக்கு தான் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கொஸ்டின் பண்ணுறீங்க இப்படி? சொல்கிறது முழுசாக கேள்றான். சரி சொல்லுங்க, என்ன ஐடியாவில் இருக்கு நீ இப்போ? என்ன ஐடியா? புரியல. யாரை கல்யாணம் பண்ணிக்க போற? அக்ஷரா. இங்கே பாரு, நீ பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
நான் என்ன பண்ணேன்? ஏண்டா இங்க அக்ஷரான்னு சொல்ற, கீழே நித்யான்ற, என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் 2 பேத்தையும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்கியா? படைச்சவன் போட்ட முடிச்சது என் கழுத்துல மாட்டி இருக்குது பகையிலே மனசுதான் பதறுது. ஆமா, ஒருத்தியவே இங்க முடியலையா? இதுல 7 பேர் கேக்குதான். இவர் வேற எதுவும் தெரியாம பேசிட்டு இருப்பாரு. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க பாரு, நீ அக்ஷராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னா வீட்டில் சொல்லிடு. ஏன்னா அந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து விட்டுறாத. அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. நான் ஒன்றும் ஆசை வளர்க்க கிடையாது. அம்மா தானே பேசுனாங்க, அவங்களே அனுபவிச்சுக்கிட்டோம். எனக்கெல்லாம் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது கிடையாது. என் மனசுல நான் உறுதியா இருக்கேன், அவ்வளவுதான். நீங்க உறுதியா இருங்க சார், அதான் நல்லது. தேங்க்ஸ் நிலா. அண்ணே அவளை கண்டுக்காதீங்கண்ணே, அவள் அப்படிதான் பேசுவான். நீங்க திரும்புங்க அந்த சைடு. இங்க பாரு சித்தார்த், அந்த பொண்ணு பாவம். நான் சொல்றது கேளு. ஃபர்ஸ்ட் அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்லிடு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன சொல்றீங்க? என் மனசுல என்ன இருக்குன்னு அவங்க கேட்டாங்களா? இல்லையே, கேட்கவே இல்லையே. எதுக்கு நான் போய் சொல்லணும்? ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? உங்களால தான். என்னாலயா? நான் என்னடா பண்ணேன்? ஆமா, இவ்வளோ பேச்சு பேசுனதுக்கு நான் அக்ஷராவை கல்யாணம் பண்ணியே கூட்டிட்டு வந்திருக்கணும். என்னடா சொல்றேன்? அப்படிலாம் ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சிடாதரா. ஏன்டா உயிர் எடுக்கிற? அப்படி பயப்படாதீங்க. அப்படிலாம் பண்ணணும்னு நினச்சா எப்போ பண்ணியிருப்பேன். அப்படிலாம் என் ஐடியா கிடையாது. உங்களால தான். என்னால் என்ன? ஆமாம், திடீர்னு நான் அக்ஷராவை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனது என்ன? நீங்கள் எதுக்கு பதறீங்க? நீங்கள் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வரல? என்ன என் சுச்சுவேஷன் உனக்கு தெரியும் தானே? ஆமாம், பொல்லாத சுச்சுவேஷன். போங்கிட்டு இவனை காப்பாற்ற நம்ம நினச்சா இவன் நம்மளை திட்டுறது கேட்டு சிரிக்கிறா. கடவுளே, உங்களுக்காக தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன். இல்லாட்டி நான் எப்போ எதிர்த்து பேசியிருப்பேன். புரியல? ஆமாம், பின்ன நான் அக்ஷரா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் சத்யா அன்னைக்கும் உங்களுக்கும் நடக்க போகிற கல்யாணத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போவும் அந்த பழி என் மேலே தான் தூக்கி போடுவீங்க. ஓ, இது வரையா? ஆமாம், சரிடா, அதை விடு. பார்த்தீங்களா, உங்கள் விஷயம் நான் மட்டும் அப்படியே கலந்துக்கிறீங்க. ஏன் அப்படி இல்லைடா. சரி, என்ன சொல்லுங்க. இல்லை, எங்கே போனேன்? இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, சும்மா ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணீங்க? ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ண முடியும்? சாப்பிட தான் முடியும். அப்போது சாப்பிட தான் போனீங்க. ஆமாண்ணே. நிஜமா? ஐயோ சத்தியமா, பொய் சொல்லலையே. என்ன இவர் திரும்ப கேட்டுட்ருக்காரு? உங்ககிட்ட நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன்? ரெஸ்டாரண்ட் தான் போனோம். ரெஸ்டாரண்ட் போனதுக்கு ஏன்டா இவ்வளோ நேரம்? என்ன நம்ப மாட்டீங்க பார்த்தீங்களா? போதும் உங்களை நம்பினது. அம்மா சொன்ன மாதிரி உங்களால நம்பவே கூடாதுடா. அம்மா சொன்னது உங்களையும் சேர்த்து தான். ஓவராக பேசாத. அப்போ நீ ரெஸ்டாரண்ட் தானே போயிருக்க? ஆமாண்ணே, ரெஸ்டாரண்ட் தான் போனேன். சரிடா, உன்னை நம்பிட்டேன் பார்த்துக்க. என்ன பண்ணுறாரு? யாருக்கோ கால் பண்ணுற மாதிரி தெரியுது. யாருக்கு கால் பண்ணுறாரு? ஹலோ சத்யா. சொல்லுங்க, கேக்குது. ஏண்டி உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டாளா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சித்தார்த் வந்து விட்டுட்டு போனாரு. சரி, நான் உனக்கு சொல்கிறேன், அதை மட்டும் சரியா? என்ன சொல்லுங்க. இல்லை, உன் தங்கச்சிட்ட போய் இன்னைக்கு எங்கெங்க போனா என்னென்ன பண்ணாங்கன்னு கேட்குறியா? நான் லைன்ல இருக்கேன். ஏங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, சித்தார்த் தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நீங்களும் சரின்னு சொன்னீங்களே, இப்போ என்ன புதுசா? இப்போ சொல்றது சரியா இல்லையா? சரி, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை, நான் சொல்றது மட்டும் செய். ஐயோ, நம்மால எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவாளே. கடவுளே, இந்த ஓட்டவாய் எதையும் சொல்லாம இருக்கணும். இப்போ மட்டும் எல்லாத்தையும் சொன்னா கண்டிப்பா எனக்கு கொன்னே போட்டுருவாங்களே. கடவுளே ப்ளீஸ், அவ வாய் எப்படியாவது மூடிரு. முடிஞ்சா ஃபெவிகால் போட்டு ஒட்டிரு. ஏ அக்ஷரா உன்னதாண்டி. என்ன அக்கா வயசு மாதிரி இருக்கு? அக்கா வா உட்காரு. என்னக்கா? ஆமா, நான் உள்ள வந்தது கூட கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கேன்? உனக்கு ஒன்று தெரியுமா? சொன்னா தானே தெரியும். என்ன? இல்லை, இந்த உலகத்திலே இந்த நிமிஷம் சந்தோஷமா இருக்கிற ஒரு ஆள் யார் தெரியுமா? யாரு? நான் தான். என்னடி சொல்ற? அப்படி நீ சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? சித்தார்த் பொம்மை வெளியே கூட்டிட்டு போனார்ல. ஆமா தெரியும். அதுக்காடி இவ்வளவு சந்தோஷமா இருக்க? அது மட்டுமாக்கா, அப்புறம் நானே உன்னை கூப்பிடுன்னு நினைச்சேன். நல்ல வேளை நீயே வந்துட்ட. சரிடி சொல்லு. இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? நானே இன்னும் ஷாக்கிங்ல தான் இருக்கேன். என்னன்னு சொல்லுடி. நீ என்னடி இவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இருக்க? சரி சொல்றேன். நாங்க 2 பேரும் பைக்ல போனோம். சரி, இப்ப அதுக்கு என்ன? பைக்ல என்னாச்சு தெரியுமா? என்ன? அவர் பைக்ல சித்தார்த் அக்ஷரான்னு எழுதியிருக்காரு, ஹார்ட்டோட. தெரியுமா? என்னடி சொல்ற? ஆமாக்கா, அது மட்டுமா? அப்புறம் என்னாச்சு? பைக்ல போகும்போது கிஸ் பண்ணாரு. செம்மையா இருந்துச்சு தெரியுமா அந்த ஃபீல்? அப்புறம்
அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைக்கா, அவ்வளோ சர்ப்ரைஸ் தெரியுமா. தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காத, டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் சொல்லிடி, எனக்கு ஒரே ஆர்வமா இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் போய் நின்னதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா, வானத்தில் ஃபயர் ஒர்க்ஸ்லாம் நடந்துச்சு. அதில் ஐ லவ் பியூட்டி வச்சு குட்டி அப்படின்னு இருந்துச்சு தெரியுமா. அப்படியா? ஆமாக்கா, நான் என்ன பொய்யா சொல்கிறேன். அப்புறம் என்னடி ஆச்சு? அப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன், அவரை காணோம். அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்ததுனால நான் அவரை கண்டுக்கறல. அதுக்கப்புறம் எங்கே போனார்னு தெரில, நான் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் என்னடி ஆச்சு சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணார் தெரியுமா, மாசாக நடந்து வந்தார். அப்படியா? ஆமாக்கா, ரிங் போட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் இந்த நாள் செம்மையாக இருந்துச்சுக்கா. நான் 2 நாள் அழுந்ததுக்கு சேர்த்து வச்சு எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு தெரியுமா. பரவாயில்லடி என் குழந்தை. ஆமாக்கா, நீ ரொம்ப கொடுத்து வச்சானா? ஆமாம், நீ எதுக்கு சடனாக ஏறமுக்கு வந்த? இல்லடி, உங்க மாமா தான் நீ எங்க வீட்டுல இருக்கல, என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னு கேட்க சொன்னாரு. அவர் எதுக்கு கேட்க சொன்னாரு? லைன்ல தாண்டி இருக்காரு. எது, மாமா லைன்ல இருக்காரா? ஏங்கா நீ இப்போ என்னமோ சொன்ன, ஆனால் அது மாமா லைன்ல இருக்காரு அப்படின்னு எனக்கு கேட்டுச்சு. அப்படியா? ஆமாடி, லைன்ல தான் இருக்காரு. அவர் தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாரு என்னென்ன எங்கெங்க போனீங்க அப்படின்னு. நல்ல வேளை நான் கேட்கறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிட்ட. எது, இவளும் ஒரு அக்காவா? இவளை நம்பி எல்லாத்தையும் சொல்லிவிட்டனே. சரி, என்ன நினைப்பாரு என்னை பற்றி? என்ன கடுப்பேத்திட்டு சிரிப்ப பாரு. இங்கே பாரு, மரியாதையே எந்திரிச்சு வெளியே போடி. எடி என்ன அக்கான்னு ஒரு மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாம், இவ பார்த்த வேலைக்கு மரியாதை ஒரு கேடு. மரியாதை போடி. என்னடி? ஏண்டி ஃபோனை கட் பண்ணுறீ முத? சரிடி, நான் போய் பேசிட்டு வரேன். வந்துடாது, அப்படியே போயிரு. ஹலோ, எங்க லைன்ல இருக்கீங்களா? ஆமாம் சத்யா, நான் எல்லாத்தையும் கேட்டேன். நான் அப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன். சரிங்க. இப்போ சொல்லு, எங்கே போனேன்? அதான் எல்லாத்தையும் கேட்டிங்களே, அப்புறம் என்ன? அது எப்படா எங்ககிட்ட போய் சொல்ல உனக்கு மனசு வருது? சரி விடுங்கண்ணே, சின்ன பையன் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், மன்னிச்சு விட்ருங்க. நீ சின்ன பையன் தானே? சரி, எனக்கு தூக்கம் வருது, போங்க. டேய் நடிக்காதடா, நாங்கள் போனதுக்கப்புறம் அவன் கூட கடலை போட. எனக்கு நிஜமாவே தூக்கம் வருதுண்ணே, காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும்ல, போங்க. சரி பொழைச்சிப்போம். சரி, உங்கள் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேன், விடுங்க. சரிடா, தூங்கு. சரிண்ணே, குட் நைட். உங்களுக்கும் சேர்த்து தான் குட் நைட். சரி, எனக்கு சொல்ல. உனக்கும் தானேலா குட் நைட். இவ என்ன எல்லாத்தையும் உளறி கொட்டுற, அப்படி மானத்தை வாங்கிட்டான். இந்த டைம்ல யார் கால் பண்றா? மாவளே செத்தடி இன்னைக்கு. ஹலோ சொல்றி என்ன? மாமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டியேடி, இன்னும் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஒன்று விடாம சொல்லிட்டியே. சொல்லிட்டேன்னா புரியலை. ஏண்டி உங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொன்னீங்க, கேட்டுட்டு தான் இருந்தேன். ஆமாம், அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும். அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா மாமா வேற லைனில் இருந்திருக்காரு, நான் கவனிக்கல. அவர் லைன்ல இருந்து தெரியாம தான் உங்ககிட்ட பேச சொன்னாரு. ஆனா நீ இவ்வளோத்தையும் சொல்லுவேன்னு நான் நினைக்கல. மாமா சாரி மாமா, ஏதோ ஒரு சந்தோஷத்தில் சொல்லிட்டேன். அதுக்குன்னு இவ்வளோலாம் சொல்லக்கூடாது பார்த்துக்க. சாரி மாமா, சாரி 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 சாரி. ஏண்டி எல்லாம் ஓகே, நான் கிஸ் பண்ணது கூட மாடி சொல்லணும். ஏதோ ஒரு சந்தோஷத்தில் சொல்லிட்டேன் மாமா. ஆமாம், உன் சந்தோஷத்துக்கு ஒரு அளவு வேண்டாமாடி. சாரி மாமா. சரிடி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குவா. சரி, எனக்கு தூக்கம் வருது. நாளைக்கு காலேஜ் வரீங்களா? வருவேன். சரி மாமா, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நீங்கள் சிபிஐ தானே, எதுக்கு காலேஜ் வரணும்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே நடிச்சிருக்க இத்தனை நாளா. சாரி மாமா. சரிடி விடு. சரி சொல்லுங்க. என்ன? இல்லை சிபிஐ தானே, இதுக்கப்புறம் எதுக்கு காலேஜ் வரீங்க? இன்னும் நான் நினச்சது முடிக்கலையே, ஸோ அது வரைக்கும் வருவேன். சரி, அது வரைக்கும் எனக்கும் ஜாலி தான். சரிடி, சீக்கிரம் தூங்கு. சரி மாமா. லவ் யூ. லவ் யூ டூ மாமா. சரிடி தங்கம், தூங்கு. சரி. என்ன இந்த மாற்றமோ என் மனசு வழுக்குதே, கண்ணு ரெண்டும் காந்தமோ என்ன கட்டி இழுக்குதே. என்ன இவர் பாட்டுக்கு தரையில தூங்கிட்டு இருக்காரு? ஒருவேளை அசதியில தூங்கிட்டாரோ? எழுப்புவோமா? சரி பாவம்ல, எழுப்பி கேட்போம். செல்வா சார். என்ன? இல்ல தரையில படுத்திருக்கீங்க, பெட்ல படுங்க. இல்லை, நீ போய் படு.
சார் நீங்கள் படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். நான் தான் சொல்கிறேன்ல, நீ போய் படுனா படுப்போ. ஐயோ சார். சொல்கிறத கேட்பே மாட்டியா? ம் சரி. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. பாவமே, ஒரு பெட்ஷீட்டாவது எடுத்து கொடுக்கலாமே. கேட்கலாமா என்னன்னு தெரியல, கேட்ட திட்டு வரும். இவர் எப்போ பாரு நம்மளை திட்டிட்டு தானே இருக்காரு. சரி, திட்டினா திட்டுட்டு ஒரு தடவை கேட்டு பார்ப்போம். செல்வா சார், செல்வா சார், என்ன இவர் கூப்பிட என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. செல்வா சார் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்க்கலாம். என்னது, நம்ம துப்பட்டா அவர் மேல இருக்கு, சவுண்டே விடாம இருக்காரு. முகம் வேற பளிச்சுன்னு இருக்கே, சிரிச்சிட்டு இருக்காரா என்ன? சரி, ஏதோ ஒன்று. மார்னிங் வேற காலேஜ் போன எக்ஸாம் இருக்கு. சரி தூங்கலாம். நமக்கு இருக்கிற டவுட் இவர்கிட்டே கேட்டாண்ணே. காலேஜில் கேட்டால் திட்ட மாட்டாரு, இங்கே கேட்டால் திட்டுவாரோ. எதுக்கு திட்டுறாரு, அதெல்லாம் திட்ட மாட்டாரு. கேட்டு பார்ப்போமா? ம் சரி, வரவும் கேட்கலாம். இன்னும் இந்த மனுஷன் இன்னுமா ரெடி ஆகிட்டு இருக்காரு. நானே ரெடி ஆகிட்டேன், இதோ வந்துட்டாரு. உன்னை விட அழகிகள் எத்தனையோ உலகிலே இருக்கலாம், அது எல்லாம் எனக்கு அழகு இல்லை. என்ன அப்படி பார்க்குறேன்? இல்லை, உங்க ஷர்ட் சூப்பராக இருக்கு. ம் சரி, போகலாமா? ம் போகலாம். எனக்கு ஒரு டவுட்டு கேட்கவா? இல்லை, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு, நான் கேட்குறேன். ம் சரி கேளு. இல்லை, இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. ஸோ ஒரு சின்ன டவுட்டு கிளியர் பண்ண முடியுமா? காலேஜ் தானே வரேன், அங்கேயே கிளியர் பண்ணிடுறேன். ம் சரி, ஓகே. சரி, உங்கள் டவுட் என்ன? இல்லை, நேற்று என்ன நீங்கள் இப்படி தடுமாற மாட்டீங்களே, சும்மா என்னன்னு கேளுங்க. இல்லை, நேற்று மாலில் செயின் உள்ளே தான் போட்டிருந்தேன். அப்புறம் வீட்லேயும் செயினை உள்ளே தான் போட்டிருந்தேன். இப்போ என்ன திடீர்னு வெளியே போட்டு வரேன்? நான் செயினை போடலையே. அதான் கழுத்தில் தாலி செயின் போட்டிருக்கியே, அப்புறம் என்ன போடலன்றேன்? ஓ அதுவா? ம் ஆமாம். இல்லை, நீங்கள் ஏதாவது நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த இப்போவே கேட்குறீங்களா, அதனால தான். இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். நீ ஷால்குள்ளே போட்டுக்கோ. ம் சரி. நான் எப்படா சொல்லுவேன்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பா போல. என்ன முடிஞ்சா? ம் முடிஞ்சு. போலாமா? ம் போகலாம். ஏன் மதினி, நேற்று நைட்டே வர சொன்னேன் உங்களை, எப்போ வரீங்க? ஏமா பஸ்ஸு கிடைக்க வேணாமா வரதுக்கு? போங்க மதினியா, 2 நாளாகத்தான் வரீங்க. சரி விடு. எங்கள் அண்ணன் இங்கே வரலையா? அவருக்கு அங்கே ஊரில் வேலை இருக்கு மதினியா. வர சொன்னேன்ல, ஏன் வரலை? இல்லை, அவர் ராகவ தம்பி கல்யாணத்துக்கு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காவ. ஓ சரி சரி சரி. சின்ன பிள்ளையில பார்த்தது மாதிரி என் மருமகளை. நீங்கள் தான் அதுக்கப்புறம் வரவே இல்லையே ஊரை பக்கம், அப்புறம் எப்படி பார்க்க போறீங்க? வரக்கூடாதுன்னு இல்லை மதினியா. என்ன, நான் உன்னைய பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், நீ அங்கேயே பார்த்துட்ருக்க. என் மருமகளை தான் பார்த்துட்டே இருக்கேன். பார்க்க கண்ணுக்கு அம்புட்டு அளவாக இருக்கா, லட்சணமாக. அத்தை நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எங்கள் மாமாவை காணோம். எம்மா அவங்க கால் வலியில் இன்னும் படுத்தது இருக்காக பார்த்துக்க. அவர் கால் வலி இருந்தால் எந்திரிக்க மாட்டார், மெத்தையை விட்டு இறங்க மாட்டார்னா பார்த்துக்க. ம் சரிங்க அத்தை. இங்கே மற்ற மாமாங்கெல்லாம் காணோம். அந்த பின்னாடி ஒருத்தர் நிற்கிறியாம்ல, நீங்கள் செல்வா மாமா தானே? ம் ஆமாம். எனக்கு தெரியுதா? ம் தெரியுது. ம் சரி மாமா, எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல, நல்லா தான் இருக்கேன். ம் சரி. அது யார், உங்கள் ஒய்ஃபா? ம் ஆமாம். ஹலோ, ஹாய். உங்கள் பேர் என்ன? என் பேர் நிலா. உங்கள் பேர் நித்யா தானே? ம் ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, நேற்று அத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. ம் சரி. எங்கே ராகவ் மாமா சித்தார்த் மாமா காணோம்? ரூமில் கிளம்பிட்டு இருப்பாங்க, வந்துடுவாங்க. ம் சரி, நான் சித்தார்த் மாமா போய் பார்க்கவா? எதுக்கு? அவன் வந்துடுவான் கீழே. ஆமாம், சார் கிளம்பியிருப்பாங்க, இந்நேரம் கீழே தான் வருவாங்க. இல்லை, நான் போய் பார்க்குறேன். இல்லை, அது அம்மாடி அவன் கிடக்குறான், நீ போய் பாருப்போ, மேலே ரூமில் இருக்கான். ம் சரிங்க அத்தை. சரி, நீ கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். போய் அக்ஷராவை பார்த்துட்டு சீக்கிரமாக ஐஜியை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இன்றைக்காவது. இன்றைக்கி நம்ம போட்டிருக்காலே ட்ரெஸ் போட்டிருப்பாலாம், செக் பண்ணுவோம். சரி, இங்கே நின்று டைம் வேஸ்ட் பண்ணுவானா, கிளம்பலாம். பார்த்து மோதிராத. ஐயம்மா, உச்சி மேல முடிஞ்சு வச்ச மறு
எனது நித்யாவா? கடவுளே, அக்ஷரக்கிட்ட இவன் மேலே என் சுண்டு விரல் கூட போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனே. ஆனால் நான் தெரிஞ்சு பண்ணல. ஆனாலும் தப்பு தானே. இப்போ என்ன பண்ணுறது? மாமா விட்டுறாதீங்க, தூக்குங்க. சரி. நெஞ்சம் எதிலும் ஒட்டாமல் கண்ணில் கனவும் வற்றாமல் தினமும் தினமும் உருகும் மனது ஏன் இந்த நிலைமை தெரியவில்லை. இந்த பரவசம் உனக்குள்ளும் இருக்கிறதா அன்பே உன்னா. என்ன இது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையே. நான் சும்மா மாமா கிட்ட பேசி போகலான்னு தான் வந்தேன். ஆனால் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல. கிட்ட இருந்து பார்க்க இவ்வளோ அழகாக இருக்காரே. சித்தார்த் மாமா எனக்கு தான். அதான் கீழே விழல, கொஞ்சம் விடுறியா? சரி மாமா. சரி, கொஞ்சம் வெளியே போறியா? நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை, ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். என்ன, நான் வரும்போது குளிச்சது ரெடியாக தானே நின்னீங்க? இல்லை, ஓவராக ஸ்வெட்டிங்காக இருக்குது. நான் போய் ஃப்ரெஷ் ஆகணும். நீ போ. எனது ஸ்வெட் ஆகுதா? அதான் ஏசி இருக்கே மாமா உங்கள் ரூமில், அப்புறம் எப்படி ஸ்வெட் ஆகும்? நான் தான் சொல்கிறேன் இல்லை, நீ போ. சரி. இங்கே பாரு, இன்னொரு தடவை ரூமுக்குள்ள வந்தால் கதவை தட்டிட்டு வா, சரியா? எதுக்கு மாமா, உங்கள் ரூம் தானே, நான் வரலாம்ல? நான் சொன்னேன் அப்படி, நீ வரலான்னு நான் சொன்னேனா? இல்லை, அது ஒரு தடவை சொன்னது தான். திரும்ப திரும்ப என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. இன்னொரு தடவை என் ரூமுக்குள்ள வந்தால் கதவை தட்டிட்டு வா. நான் உள்ளே வர சொன்னா வா, இல்லாட்டி அப்படியே போயிரு, சரியா? மாமா, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னீங்கன்னு அத்தை சொன்னாங்க. பண்ணதுக்கப்புறம் வரலாம், இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை. இல்லை, அது என்ன தேவையில்லாமல் பேச வைக்காத, தயவு செஞ்சு வெளியே புரியா? சரி. இப்போ இவளை வர சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு தான் தெரியல. சே, இந்த வீட்டில் இருக்கவே எனக்கு பிடிக்கல. அவளை தொடவே கூடாதுன்னு சொல்லியிருந்தான். ஆனால் அவன் கீழே கடவுளே. அக்ஷராக்கு இது துரோகம் பண்ணதா அர்த்தமா? இல்லை, இருக்காது. நான் தெரியாமல் தானே பண்ணேன். சரி, எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அவகிட்டே நேரில் பேசிடலாம், எல்லாத்தையும் சொல்லிடலாம். கோவப்பட்டு அடித்தாலும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். எவ்வளோ லேட்டாலும் பரவாயில்ல, குளிச்சே ஆகணும்னு நினைப்போம். உன்னை மட்டும் நேசித்தேன், இது உண்மை. ஹலோ மாமா, என்னாச்சு? என்ன இப்போ கால் பண்ணியிருக்கீங்க? நீ எங்கே இருக்க? நான் காலேஜில் தான் இருக்கேன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மாமா, ஒரு ஆஃப்டர்நூன் பேசலாம். இல்லடி, இப்போ பேசியே ஆகணும். மாமா, எக்ஸாம் இருக்கு மாமா. ப்ளீஸ், நீ ஒரு 1 hour மட்டும் வெயிட் பண்ண, வந்துடுறேன். மாமா, எக்ஸாம் வரக்குள்ள லேட் ஆயிடுச்சுன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, நீ போ. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமாடி, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சரி, அப்போ நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. சரி, தேங்க்யூ. அதெல்லாம் எதுக்குடா, நீ வா, நான் வெயிட் பண்ணுறேன். சரி. என்னாச்சு இவருக்கு? ஒரு மாதிரி பதட்டமாக பேசுகிறாரு. என்னவா இருக்கும்? எக்ஸாமுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்கிறேன், ஆனாலும் வெயிட் பண்ணுன்றாரு. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? சரி, மண்டே பிச்சுக்க வேண்டாம். ஏற்கனவே படித்து அதுவே லூஸ் ஆயிரும் போல். ஸோ வரட்டும், வெயிட் பண்ணலாம். அக்ஷரா, மாமா வயசு மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே வந்துட்டாரா? ஒன்னா மறந்திருக்க ஒரு பொழுதும் வரிய எம்மா, கண்ணி முகத்தை விட்டு வேற எதையும் தெரிய, வங்கத்தில விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து போரசி எம்மா, இங்கும் அங்கும் பூசி வரும் எழில் இருக்கும்